தண்ணி அடிக்கிற சந்தோஷத்துல குடும்பத்தை மறந்துடுறீங்க. ஆனா குடும்பமே அழிஞ்சு போறது அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு தெரியறது இல்லை. இந்த சம்பவம் நேற்று எங்க ஃபேமிலியில நடந்தது முயல் சொந்தங்களே. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அண்ணனோட பையன் வந்து இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறதுக்காக பக்கத்து வீட்டு பையன் கூட போயிருக்கிறாரு. போனப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மது போதையில 2 பேரும் வரும்போது அவங்களால வண்டி ஓட்ட முடியாத சுச்சுவேஷன்ல ஓட்டுன பையன் வந்து கீழே விழுந்துட்டான். பின்னாடி உட்காந்துருந்த எங்க அண்ணன் பையன் மது சரிங்களா பாலத்தை தாண்டி போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். ஆனா அந்த ஓட்டுன பையன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயிரை காப்பாத்தாம அவனோட மொபைலை தேடிட்டு இருந்திருக்கிறான். ஆனா ஒரு உயிரே போயிருச்சுங்க. ஒரு வாரம் பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். அடி வந்து மேல் காயம்லாம் ஒன்றும் இல்லைங்க, உள்காயம்தான். எனக்கு மீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஜிஹெச்ல தாங்க. 1 வீக் வந்து நல்லா தான் இருந்திருக்காரு, நல்லா தான் பேசியிருக்கிறாரு. மேலெல்லாம் இந்த காயமும் இல்லை. உள்ளுக்குள்ள வந்து ஹெவியான அடிபட்டு இருக்கிறதுனால டிஸ்சார்ஜும் கொடுத்துருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில கொண்டு வரும்போது அவர் மயக்கம் போட்டு விழுந்து ரத்த வாந்தி எடுத்திருக்காரு. ஐசியூ கொண்டு போனவங்க 5 நிமிஷத்துல இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனைவி 2 குழந்தைகள் வந்து பரிதாபமா நிக்கிறத பார்த்தா எனக்கே மனசு பதறுது. இது ஒரு உண்மை சம்பவம் முயல் சொந்தங்களே. ஏன் இதை வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிங்க, உங்களை குடிக்க வேணாம்னு சொல்லலை, குடும்பத்தை நினைச்சு பார்த்து குடிங்க. நீங்க போயிட்டீங்க சரிங்களா. இப்போ எங்க அண்ணன் பையன் போயிட்டான், அவங்களோட சம்சாரமும் அந்த 2 குழந்தைங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்குது. குடிங்க, உங்களை குடிக்க வேணாம்னு சொல்லலை. குடிக்கும் போது வந்து நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு குடிங்க. வண்டி வாகனத்துல போகும்போது சேஃப்டி முக்கியம் முயல் சொன்னாங்களே. ஏன் அப்படின்னா வண்டியில வந்தவங்க 2 பேருமே ஹெல்மெட் போடலை. ஓட்டுனவர் வந்து ரொம்ப சேஃப்ங்க சரிங்களா. பின்னாடி உட்காந்துருந்தவர் உயிரே போயிடுச்சு முயல் சொந்தங்களே. அதனால வந்து வண்டியில போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சு போங்க முயல் சொந்தங்களே. இது வந்து முயலோட வேண்டுகோளா கேட்டுக்கிறேன்.